Do you hear that? My sanity about to break while everyone I know's out. On a trip, on a boat, on a lake. I'm tired of feeling all FOMO, babe. I don't even care if we stay home. Put our to-do list on ice. Crank the AC to 79 and make a little island right here. And there ain't a palm tree in sight, but there's not a cloud in your blue eyes. Swing me that drink, I'll be the bartender. I got a fifth up Patron and a blender, baby. Slipping on a swimsuit is overrated. You don't need a beach to get half naked. Life's too short. Let's not. மீஷோவில் வந்து சில பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன். அது என்னென்ன வாங்கியிருக்கேன் என்னன்றதை பார்க்கலாமா? இது வந்து ஸ்டாண்டுங்க, வால் ஸ்டாண்டுங்க. நம்ம வந்து ஹேங்கர்ஸ் மாதிரி மாட்டிக்கலாம். ட்ரெஸ்ஸஸ்லாம், ஷாலு, இந்த சுடிதார்ஸ்லாம் போட்டு வருவோம். அதை வந்து அங்கனே போடுறத விட, இது வந்து வால்லையோ இல்லை கதவுலேயோ மாட்டிக்கலாம். வாலில் மாட்டுறத விட கதவுல வந்து வால் மாட்டுறதுக்காக ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வந்து கதவுல வந்து சைடில் மாட்டிக்கிட்டோம்னா, அந்த பக்கம் பின் சைடு, பேக் சைடு மாட்டிக்கிட்டோம்னா, நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் தொங்க வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக நல்லாயிருக்கும். அடுத்து வந்து என்னன்றதை பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுறது ரொம்ப பேக்கிங்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் நல்லா நல்லா சுற்றி நிறைய பேப்பர்ஸ் வச்சு நல்லா சுற்றி கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வந்து ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு நம்ம வந்து டீப்பாய் மேலே வச்சுட்டு ஒவ்வொன்றா எடுத்து பார்க்கலாம். அது வந்து அந்த ஸ்டாண்டு வந்து இந்த இதில் தான் வந்துச்சு, நீளமான இந்த இதில் வந்துச்சு. அடுத்து என்னென்ன பாக்ஸுன்னு வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்டு, ரொம்ப காஸ்ட்லியாகவும் இல்லை. நான் எப்போயுமே ரொம்ப காஸ்ட்லி ரூ. 500 மேலே இருந்தால் வாங்க மாட்டேன். ஏதாவது முக்கியமானதுனா தான் அப்படி காஸ்ட்லியாக போட்டு வாங்குவோம் இல்லையா? மற்றபடி கம்மி காசாக இருக்கணும், அதே சமயம் நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும். தேவையில்லாதெல்லாம் வாங்கி வீட்டில் குமிக்கிறது எனக்கு பிடிக்காது. அதனால் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி கார்டில் போட்டு வைப்பேன், செலக்ட் பண்ணி போட்டு வைப்பேன். அப்புறம் என்றைக்கு வாங்குறோமோ மொத்தமாக சேர்த்து வாங்குற மாதிரி வச்சுக்குவேன். ஒவ்வொன்றா வந்துருந்துச்சு, ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றா வந்துருச்சு. இது வந்து நைஃபு, கத்தி. ரொம்ப நாள் அந்த கத்தி வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி வந்து நம்ம வாங்க முடிஞ்சிச்சு. ரேட் என்னமோ கம்மி தான், ஆனால் வாங்குறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுதோ. நம்ம வந்து மனசில் நினைக்கிறோம் வாங்கணும்னு, ஆனால் முடிய மாட்டேது சில நேரங்களில். 3 கத்தி கொடுத்துருக்காங்க. 3மே ரொம்ப கேர்ஃபுல்லாக அதில் பேப்பர் நல்லா ஒரு அதே ரோல் பண்ண மாதிரி பேப்பர் சுற்றி அது கேர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஏன்னா கையில் ஏதோ பட்டாலும் நம்மளுக்கு கை அறுத்துடக்கூடாது அப்படின்னு நல்லா அழகாக சுற்றி வச்சுருந்தாங்க. நல்லா ஷார்ப்பாகவும் இருந்துச்சு. நான் வந்து அப்படியே எடுத்து நானும் அப்படியே கீழே வச்சுட்டேன். ஏன்னா அதை வந்து நம்ம பேப்பரோடயே வச்சுட்டேன் நான். நம்ம தனியாக வச்சா கூட நமக்கு வந்து இதாகும். அதனால் அந்த பேப்பரோடயே நான் வச்சுட்டேன். இது வந்து 154 இது ரேட்டு. 3 நைஃப் இருக்கும். நல்லா இருந்துச்சு ஷார்ப்பாக. அதை பண்ணி கட் பண்ணுறத பொறுத்து தான் நல்லாயிருக்கும். மத்தியானமே கொஞ்சம் கோஸ் மாதிரி கட் பண்ணி பார்த்தேன், நல்லா பொடிசாக நல்லா தான் கட் ஆச்சு. புதுசுனால ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். இது அடுத்து என்னென்னு, ஏன்னா நம்ம ஒரு சிலது நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஏன் ஓப்பன் பண்ணேன்னா, ஒரு நல்லா இல்லாட்டி டேமேஜ் ஏதோ இருந்துச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் போகணும். 7 டேஸில் ரிட்டர்ன் போகணும். இது ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு நாள் வந்துட்டு இருந்துச்சு. அதனால் மொத்தமாக நான் போடலை. ஒவ்வொரு நாள் போட்டதுனால ஒவ்வொரு நாள் வந்துச்சு. அதனால் வந்து சேர்த்து வச்சுட்ருந்தேன். அதனால் ஒரு சிலது ஓப்பன் பண்ணிட்டுருப்பேன். இது வந்து ஆயில் பாட்டிலு. நான் 2 in 1. எப்படின்னா நம்மளுக்கு அது பூ மாதிரி தெளிக்கிற மாதிரின்னா, தண்ணி மாதிரி தெளிக்கிறது ஒன்று. அப்போ சர்ருன்னு நம்ம வந்து ஊற்றுறதுக்கும் அதில் வந்து ஊற்றிக்கலாம். அப்புறம் தோசைக்கு இதுக்கெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணவும் அந்த மாதிரி செய்யலாம். இதோடைய ரேட் வந்து இதுவுமே ரூ. 154 தாங்க. கம்மி விலை தான். நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கணும். வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம சுடு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காஞ்ச பின்னாடி ஆயில் ஊற்றிட்டு நம்ம வந்து அப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும். அப்புறம் இந்த பாக்ஸ் வந்து எவ்வளோன்னா, இருங்க வரேன் பார்த்துக்கிறேன். 254ங்க. 3 செட்டாக வரும். ஒன்று பெருசு, அப்புறம் அதுக்கு சின்னது, அதுக்கும் ஸ்மாலு அப்படின்னு சொல்லி 3 செட்டாக வரும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். அது வந்து மூடி இல்லை. இது வந்து பாக்ஸ் வந்து மூடி இருக்குது. அதனால் வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது மாவோ இல்லாட்டி ஒரு சப்பாத்தி மாவு கூட பிணைஞ்சிருப்போம், மிச்சமாயிரும். அதை வந்து மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலாம். இல்லை குழம்பாகட்டும் எதாகட்டும் நம்ம மூடி இருக்கிறது ரொம்ப நல்லது. பரவாயில்ல, சூப்பரான மூடி கொடுத்துருக்காங்க. நல்லாவும் இருந்துச்சு பாக்ஸ். அந்த பவுல்ஸுமே நல்லா இருந்துச்சு. செட்டு காம்போ அது வந்து 3 இருக்கும். ஒரே கலரில் ப்ளூ இருக்குது, ரெட்டு இருந்துச்சு, இன்னொரு கலர் ஏதோ ஒரு கலர் இருந்துச்சு. நான் ரெட்டு வந்து செலக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குமேனு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். நல்லா இருந்துச்சு 3மே. மாவு பிணைஞ்சிக்கலாம். அதே சமயத்தில் அதிலே வந்து மாவு பிணைஞ்சிக்கிற யூஸ் ஆகும். அப்புறம் வந்து இந்த மாதிரி மிச்சமாக இருக்கிறது கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது பச்சை மிளகாய் கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். அடுத்து வந்து இது என்ன ஆகுதுன்னா, ஊதுபத்தி ஸ்டாண்டுங்க. ஊதுபத்தி வந்து நம்ம வெளியில் வைப்போம். அது வந்து அப்படியே வந்து அந்த சாம்பல்லாம் கீழே விழுந்து அந்த இடம் பூரா ஒரு மாதிரி இதாயிரும். அந்த மாதிரி இல்லாமல் இதுக்குள்ளே வந்து வைக்கும்போது புகையும் வெளியில் வரும். அதே சமயம் அதில் இருக்க சாம்பலும் கீழே அதுக்குள்ளேயே விழுந்துடும். நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ரேட்டு வந்து 135ங்க. அது வந்து அடுத்து வந்து என்னது எனக்கே தெரியல. ஸ்பூனுங்க. ஒரு மாதிரி பித்தளை ஸ்பூன் மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ அந்த மாதிரி வீடியோஸில் நம்ம வந்து வீடியோஸ் போடுறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஸ்பூன். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன்.
ரொம்ப ஆசை இந்த மாதிரி பித்தளை ஐட்டம்ஸ் நம்ம வீடியோஸுக்கு வந்து இந்த ஸ்பூனில் ஏதாவது எடுத்து வைக்கும்போது பார்க்க அழகாகவும் இருக்கும் அப்படின்னு 2 ஸ்பூனுங்க. இதோடைய ரேட் வந்து எவ்வளோன்றது இப்போ பார்த்து சொல்லிடுறேன். 139ங்க இதோட ரேட்டு ப்ரைஸ் வந்து. சூப்பராக இருந்துச்சு, நல்லாயிருக்கு. நல்லா வெயிட்டாகவும் இருந்துச்சு, நல்லா வெயிட்டும் அதே சமயம் இந்த கலர் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பித்தளை வந்து யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக வாங்கினேன். அடுத்து வந்து என்னன்றது இருங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு சிலது மொத்தமா வந்துருச்சு. நான் வந்து வச்சுட்டேன். பெருசா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் டவுட்டா இருக்கிறத வந்து ஓப்பன் பண்ணேன். 2 3 தான் 2 தான் ஓப்பன் பண்ணேன். மத்ததெல்லாம் அடுத்தடுத்து வந்துருச்சு. அதனால வந்து ஓப்பன் பண்ணல. இது வந்து விளக்குக்காக வைக்கிறதுங்க. விளக்கு வந்து நம்ம அப்படியே இந்த விளக்குலயே வந்து திரி போடுறதுனால, அது என்ன செய்யுது எண்ணெய் எண்ணெய் தீர்ந்து போனோனே அது அப்படியே பிடிச்சு கருப்பாயிருது. அந்த இடம் பூரா விளக்க முடியாம. இந்த மாரி நடுவுல வச்சுட்டு நம்ம திரி அதில வச்சு நம்ம ஆயில் வச்சு தீபம் போடும்போது என்ன ஆகுதுன்னா, அது ரொம்ப நேரம் நின்று எரியும். அதே சமயத்தில வந்து அது அந்த விளக்குல வந்து கருப்பாகாது. நாங்க வந்து அமத்த மாட்டோம். எங்களுக்கு என்ன பழக்கம்னா, இது வந்து ரேட் என்னன்னு சொல்லிக்கிறேன். இதோடைய ரேட் வந்து 129ங்க. நல்லா இருந்துச்சு. நான் வந்து நல்லா இந்த மாரி 2, 3 தீபங்கள் ஏத்தும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் வந்து அம் நம்ம வந்து விளக்குறது கொஞ்சம் சிரமம்லாம் விளக்கலாம். இல்லாட்டி கருப்பா நான் வந்து எங்க இதில பழக்கம் அப்டின்னா, அமத்த மாட்டோம். ஆன் பண்ணிட்டு அது எண்ணெய் எரியிற வரைக்கும் எவ்வளோ நேரம் எரியுதோ, அப்படி எரிஞ்சு அது ஆஃப் ஆகட்டும்ன்னு. நம்ம இங்க தமிழ்நாட்ல வந்து அமத்திருவாங்க. அங்க அமத்துறது அபசகுனமா நெனைப்பாங்க. அதனால வந்து அமத்துறதில்ல. அதனால அது அப்படி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால ரொம்ப நேரம் எரியும்போது திரியும் சேர்ந்து எரிஞ்சிரும். இது வந்து ஸ்டாண்டுங்க. அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு கட்டிங் போர்டு. வுட்டுல வச்சிருந்தேன். வுட்டுல வைக்கிறது வந்து என்ன ஆகுதுன்னா, அது நான் ஈரம் பட்டு பட்டு என்ன ஆகுது, அதோடைய இதெல்லாம் வரும் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால பங்கல்ஸ் மாரிலாம் வரும். ஈரத்தினால பங்கல்ஸ் மாரி வந்திருக்கும். அதனால வந்து அத யூஸ் பண்ண வேணான்ட்டு, இந்த ஸ்டீல்து நல்லா இருந்துச்சு. நம்ம கிச்சன்ல வந்து நல்லா டேபிள் மேலேயோ, கிச்சன்லயோ அப்படி மாட்டிட்டு, நம்ம வந்து கட்டிங் பண்ணுறதுக்கோ, சப்பாத்தி தேய்க்கிறதுக்கோ ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக ரொம்ப நாளா நீண்ட நாளா நான் ஆசைப்பட்டது இது வாங்கணும் வாங்கணுன்ட்டு. இன்னைக்கு வாங்கியிருக்கேன். இதோடைய ரேட் வந்து 376ங்க. இது ஒரு இது வர லேட் ஆயிடுச்சு. சாமி இது புக் பண்ணியிருந்தேன். அது வரல. ரொம்ப நேரம் எல்லாம் வந்துருச்சு. இது ஒன்றும் வரல. அப்புறம் செக் பண்ணி பார்த்தேன். இன்னைக்கு தான் வந்துச்சு. இப்போனா காலையில வந்துச்சு. அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சூப்பரான ஒரு கணேஷாங்க. அதிலேயே வந்து விளக்கேத்துற மாரி முன்னாடி வந்து இருக்கும். அத வந்து வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாமி ரூம்ல வச்சு சாமி கும்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி வாங்கினேன். வா எல்லா பொருளுமே டேமேஜ் ஆகாத அளவுக்கு நல்லா சேஃப்டியா நல்லா பேக்கிங் பண்ணி குடுத்துருக்காங்க. எதுவும் ஒரு டேமேஜ் ஆயிடுச்சுனா திரும்ப ரிட்டர்ன் வந்துரும் அப்படின்றதுக்காக ரொம்பவும் கேர்ஃபுல்லாவும், அவ்வளோ அழகா நல்லா பேக்கிங் பண்ணி நல்லா நெறைய சுத்தி 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 நல்லா பாக்ஸில பிளாஸ்டிக் கவர்ல வச்சு நல்லா சுத்தி நல்லா சேஃப்டியா கொண்டு வந்து வச்சுருக்கோம். ஆர்டர் போட்டிருந்தாங்க. குடுத்து சாரி பேக்கிங் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. எப்படி இருக்குது? சூப்பரா இருக்குல்ல? பார்க்க க்யூட்டா அழகா இருந்துச்சு. அதனால தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது முன்னாடியே விளக்கு மாரி தீபம் விளக்கு வைக்கிற மாரி எந்த இடமும் இருக்குது. அதிலேயே வந்து நம்ம எண்ணெய் திரி வச்சு எண்ணெய் ஊத்தி நம்ம வந்து விளக்கு ஏத்திக்கலாம். ஃபங்க்ஷன் டைமில். அழகா இருக்குல்ல? நான் வந்து செடியில பூ பறிச்சுட்டு இருந்தேன். அத கட்டுறதுக்காக வச்சுருந்தேன். அப்போ வந்து அது வந்துச்சு ஆர்டர் போட்டது. அதனால் அப்போ வந்து அத வீடியோ எடுத்துட்டேன். சரிங்க ஓகே. இதெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோல சந்திக்கலாம். இந்த மாரி இது லிங்க் வேணும்னா சொல்லுங்கள். லிங்க்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.